வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கலாகாசி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்து வீடியோவில் நம்ம சுரைக்காவும் வெண்டைக்காவும் நம்ம போட்டிருந்தோம் ஆடி மாதம். இப்போ சுரைக்காவை நான் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது சுரைக்காய், இது வெண்டைக்காய். இது ரெண்டும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் நான் புரட்டாசி மாதம் முத தேதியிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இங்கே பாருங்கள், ஒரு 100 காய் போல் கிடச்சிருக்கு. நான் ஒரு 6-7 செடி தான் வச்சுருக்கேன். சுரைக்காய் பாருங்கள், 2 பறிச்சிருக்கேன். இன்றைக்கி 3 காய்ச்சிருந்தது, இன்னும் ஒன்று இதோ கொடியிலேயே இருக்குது. இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பிஞ்சு விட்ருக்கு. சுரைக்காய் ரொம்ப வெயிட் லாஸுக்கு நல்லது. அதுபோல் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளினால கர்ப்பவதிகளுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு கை கால்லாம் வீங்கிடும் இல்லையா, அந்த நேரத்தில் இவங்க உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாக்கா அந்த வீக்கம்லாம் கம்மியாயிடும். நீர் அடிக்கடி பிரிகிறதுனால வீக்கம் கம்மியாயிடும். அதை மாதிரி யூரின் ட்ரபிள் உள்ளவங்களுக்கும் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நல்ல யூரின் நல்லா பிரியும். இதை பாருங்கள், சுரைக்காய் எந்தவித செயற்கை உரமே போடலைங்க, நான் இயற்கை உரம் தான் போட்டிருக்கேன். இது கூட 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் சாணி எருவு போட்டேன். அடிக்கடி நான் இந்த வெங்காயத்தோல், இங்கே பாருங்கள், காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் நான் அதிலேயே போட்டுருவேன். ஒவ்வொரு செடிக்காக நான் போட்டுக்கிட்டு வருவேன். வேறு எந்தவித இதுவுமே நான் எடுக்காமல், இந்த பாருங்கள், வேறு எந்தவித செயற்கை உரமும் போடாமல் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் இடத்துலையே நம்ம என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதை நம்ம பயிர் பண்ணலாம். இந்த பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். பன்னீர் ரோஸு மொக்கு நிறைய வச்சுருக்கு பாருங்கள். முன்னாடி 5-6 பூ 7-8 பூன்னு பூத்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஆனால் மொட்டு பாருங்கள் நிறைய இருக்குது, மொட்டு நிறைய இருக்குது. ஆனால் ஒரு 1-2 இந்த மாதிரி தான் பூக்குது. இப்போ இது பச்சை மிளகா நான் காய வச்சுருக்கேன். இதிலே மரத்துலேயே இந்த செடியிலேயே காயுது பாருங்கள். இது பட்டை மிளகாவை எடுத்துக்கிறதுனால நான் நிறைய காய் இருந்ததுனால இதை மாதிரி 2-3 நாட்களில் நான் இதை பறிச்சிடுவேன். பட்டை மிளகா நிறைய இருக்குது பாருங்கள், காஞ்ச மிளகா. இன்னமும் நிறைய பூக்குது. பச்சை மிளகா பூ வச்சுருக்கு நிறைய. இது நம்மளோட செடியில் சட்டியிலேயே நான் வச்சுருக்கேன் பாருங்கள், முருங்கை. இது கீரைக்காக நான் பறிச்சுக்குவேன் எப்போதும். இடம் இல்லாததுனால இப்போ பாருங்கள், இந்த கருகப்பிள்ளையை அமுக்குது, அதோடைய தான் கொடி போகுது. இது மணத்தக்காளி. நிறைய முடக்கத்தான் வளர்ந்துருக்கு, மழை காலம் இல்லையா, அதனால் முடக்கத்தான் நிறைய இருக்குது. இது மல்லிகை கொடியோடு சேர்ந்து போகுது. நமக்கு இடம் இல்லாத காரணத்தினால அந்த மல்லிகை கொடியோடையே நான் சேர்த்து வச்சுருக்கேன். நம்மளோட சுண்டைக்காய். இது சுண்டைக்காய் இப்போ பூக்குது பாருங்கள், பூ வச்சுருக்கு, காய்க்க போகுது. சுண்டைக்காவை நான் முன்னாடி அந்த பச்சை மிளகாய் இருக்கிற இடத்துல வச்சுருந்தேன். அது ரொம்ப பெரிய மரமாக இருந்ததுனால அதை வெட்டிட்டு ஒரு சின்ன செடி வளர்ந்துருந்தது, அதை நான் இந்த தொட்டிலேயே வச்சுருக்கேன். நான் சின்ன டப்பில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனாலும் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். இப்போ பூத்து காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது நம்மளுடைய சேப்பங்கிழங்கு. இது ஒரு கிழங்கு தான் வச்சேன், நிறைய கிழங்கு இருக்குது. இது வெயில் காலங்களில் காய்கறியும் போட்டால் நல்லா வளராதுன்றதுனால நான் சட்டியில் ஒவ்வொரு கிழங்கு நட்டு விட்டேன். அது நிறைய இருக்குது. இப்போ இது நம்ம துளசி.
இருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.